ஹலோ கைஸ், போன வீடியோவில் என்ன போட்டேன்னா, நான் கம்பெல்லாம் ஊற வச்சது நான் வீடியோவாக போட்டிருப்பேன். ஏன்னா எல்லாமே சேர்ந்து போட்டால் லென்த் அதிகமாகிடும். அதனால தான் நான் இப்படி விட்டு விட்டாக போடுறேன். அந்த கம்பு நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டேன். கூடவே ஒரு கரண்டி இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா உளுந்து மாவு கிடையாது, அதனால இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த கம்பு மாவு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். போட்டு அதுக்கப்புறம் தோசை நல்லா கலந்து தோசை ஊற்றணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. தோசையும் நல்லா வந்ததுங்க. கம்பு மாவு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சுகரும் ஏறாது. இது மாதிரி சிறுதானியங்கள் வச்சு நம்ம எல்லாமே சாப்பிட்லாம். பயந்து சாப்பாடு சாப்பிட்றதோட இது மாதிரி சிறுதானியத்தை வச்சு எல்லாமே அங்கே சாப்பாடுலேருந்து இது மாதிரி தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம சுகருக்கும் ஏறாத கண்ட்ரோல்லையாக இருக்கும். உடம்பும் நல்லா இருக்கும். சுகர் வந்துச்சு அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. இது மாதிரி சிறுதானியங்களை எல்லாமே செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம மாத்திரையே சாப்பிட தேவையில்லை. நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோலே இருக்கும். அதனால் நான் டெய்லியும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு கூட சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தால் நான் மாத்திரை எடுத்துக்கல. இது மாதிரி சாப்பிட்றதுனால எனக்கு